எனக்கு இந்த 2-3 நாளாவே சிக்கன் சிந்தாமணி சாப்பிடணும் போலவே இருந்ததுங்க. அதனால் அம்மாட்ட நைட்டே சொல்லிட்டேன். காலையில் அம்மா ஒரு நாட்டுக்கோழி பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. சிந்தாமணி கொஞ்சம் பீஸ் குட்டி குட்டியாக வேணும்னு சொல்லிட்டு நானே எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், எல்லாத்துக்குமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அம்மா காலையிலேயே எல்லாத்துக்குமே நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டாங்க. மதியத்துக்கு மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் சிந்தாமணிக்கு வேணுங்கிற வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாமே நான் அரிஞ்சு வச்சாச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருப்பேன். அதுக்கு 15 வரமிளகாயை விதையை மட்டும் எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே அரிஞ்சு கொண்டு போய் விறகடுப்பில் தோப்புக்குள்ளேயே செஞ்சுக்கலான்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். சிக்கனுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு கறி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சுட்டேங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்தியாச்சுங்க. சுட சுட சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நான் நினச்சதை விட நல்லாவே வந்தது. உங்கள் யாராருக்கெல்லாம் சிக்கன் சிந்தாமணி ஃபேவரட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.